அல்லாஹ்வின் மாளிகையில் கூட சிறிய விஷயங்களுக்காக கோபப்பட்டு ஒருவரை ஒருவர் காயப்படுத்தும் நாம். ஆனால் மன்னிப்பு கேட்க ஒருவரை ஒருவர் முந்தியடித்தவர்கள்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள். ஒருநாள் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் ஆடையை தூக்கிப் பிடித்தபடி அவசரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஓடி வந்தார்கள். அவரை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், "உங்கள் தோழர் யாரோடோ பிணக்கிக் கொண்டு வருகிறார் போலிருக்கிறது" என்று கூறினார்கள். அபூபக்கர் ரதி அவர்கள் வந்து, "யா ரசூலல்லாஹ், எனக்கும் உமர் இப்னுல் கத்தாப் ரதி அவர்களுக்கும் சிறிய வாக்குவாதம் ஏற்பட்டது. அதில் நான் அவசரமாக ஒரு வார்த்தை கூறிவிட்டேன். பிறகு உடனே வருந்தி அவரிடம் மன்னிப்பு கேட்டேன். ஆனால் அவர் இன்னும் என்னை மன்னிக்கவில்லை. அதனால்தான் உங்களிடம் வந்தேன்" என்றார்கள். அதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், "அபூபக்கரே, அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பு வழங்குவான்" என்று 3 முறை கூறினார்கள். அதே நேரத்தில் உமர் ரதி அவர்கள் தன் செயலை நினைத்து மனமுடைந்தார்கள். "நான் ஏன் மன்னிக்க மறுத்தேன்?" என்று வருந்தியபடி அபூபக்கர் ரதி அவர்களின் வீட்டிற்குச் சென்றார்கள். ஆனால் அவர் அங்கு இல்லை. உடனே அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபைக்கு வந்தார்கள். உமர் ரதி அவர்களை கண்டதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகம் கோபத்தால் மாறியது. அதை பார்த்த அபூபக்கர் ரதி அவர்கள் உடனே மண்டியிட்டு அமர்ந்து, "யா ரசூலல்லாஹ், நான் தான் தவறு செய்தேன், நான் தான் அநியாயம் செய்தேன்" என்று 2 முறை கூறினார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை நோக்கி கூறினார்கள், "அல்லாஹ் என்னை உங்களிடம் தூதராக அனுப்பியபோது நீங்கள் அனைவரும் என்னை பொய்யர் என்றீர்கள். ஆனால் அபூபக்கர் மட்டும் என்னை உண்மைப்படுத்தினார். தன் செல்வத்தாலும் தன் உயிராலும் எனக்கு துணையாக நின்றார். அப்படிப்பட்ட என் தோழரை எனக்காக நீங்கள் விட்டுவிடக்கூடாதா?" அந்த வார்த்தைகள் அங்கே இருந்த அனைவரின் இதயத்தையும் அதிர வைத்தது. அதன் பிறகு அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவராலும் ஒருபோதும் காயப்படுத்தப்படவில்லை. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம், தவறு செய்வது மனித இயல்பு. ஆனால் மன்னிப்பு கேட்பதும் மன்னித்து விடுவதும் தான் மூமின்களின் உயர்ந்த பண்பு.